ஹalleluya. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைல உயிர்த்தெழுதலின் நாள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்த நாள். இதை ஞாயிற்றுக்கிழமை நம்ம நினைவு கூறும்போது ஆலயத்துக்கு போவது, ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிப்பது, தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஒரே இருதயத்தோடு ஜெபிப்பது நமக்கு எவ்வளவோ நல்லது. நம் நிமித்தம் இன்னும் அநேகருக்கும் எவ்வளவோ ஆசீர்வாதம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு சுருக்கமாக தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். ஆலயத்துக்கு சென்று மன நிறைவாய் கர்த்தரை ஆராதித்துக் கொள்ளுவோம். ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையை, இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய பாத சந்நிதிக்கு சேர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கு, உம்மை துதிப்பதற்கு, தேவ பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஜெபிப்பதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு அருளும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில? தேவன் மேல உங்களுடைய சிந்தனை இருக்கா? தேவன் மேல வாஞ்சையா இருக்கிறீங்களா? ஆலயத்தின் மேல வாஞ்சையா இருக்கிறீங்களா? ஆலயத்துக்கு போகிறீங்களா? இல்லங்க, கொஞ்ச நாளா போகிறது இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. ஏனென்றால் லைவ்ல பார்க்கிறோம்னு சிலர் சொல்றாங்க. எங்களுக்கு அந்த சபை பிடிக்கலன்னு சிலர் சொல்றாங்க. பாஸ்டர் ஐயாவை எங்களுக்கு பிடிக்கலங்கன்னு சிலர் சொல்றாங்க. இல்லங்க, அந்த சபையில இருக்கக்கூடிய சிலருடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது எங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. கவனிங்க, ஏதோ ஒரு விதத்துல நாம தேவனுக்கு தூரம் ஆகிறோம். ஆலயத்துக்கு தூரமாகிறவங்க தேவனுக்கு தூரமாகிறாங்கன்னு உணரணும். நாம பாஸ்டரை வணங்குவதற்கோ மனுஷரை நம்ம சந்தோஷப்படுத்தவோ ஆலயத்துக்கு போறதில்ல. ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்க சுத்த இருதயத்தோடு, உடைந்த இருதயத்தோடு தேவாலயத்தில் ஜெபிக்க முடிந்தா அங்க இருக்கிற குறை நிறைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சீராக்குவார். அதை தவிர சரியில்லை 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 என்று நாம ஒவ்வொன்றையும் ஒதுக்க தொடங்கினா கடைசியில எது சரியா இருக்கு? பூமியின் மேல வானத்துக்கு கீழே சரியானது எதுவுமே இல்லைன்னு அன்றைக்கே பிரசங்கி சொல்லிட்டாரு. பூமியின் மேல இருக்கிற யாவும், மனுஷங்க எல்லாரும், ஒவ்வொன்றும் கூட பரிபூர்ணம் இல்லாதது, கெட்டு போனதே. ஆகவே நாம பார்க்க வேண்டியது பரிபூரணரான நம் ஆண்டவரை. ஆண்டவர் மேல நம்ம நோக்கமா இருந்து அவர் மேல வாஞ்சையாக இருந்தால், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்தால் இந்த உலகம் நம்ம ஏமாற்ற முடியாது. நாம இப்படிப்பட்ட சோர்ந்து போகிற, டிஸ்கரேஜ் ஆகிற வாய்ப்புகள் இருக்காது. முக்கியமா இன்றைக்கு கிறிஸ்தவங்க நடுவே அதிகமா பிரிவினையை பார்க்கிறோம் இல்லைங்க? பிரிவினைகள் உண்டாயிருக்கு. டினாமினேஷன்ஸா பிரிக்கப்பட்டு இருக்கு. முதல்ல இருக்கு, ஆனா இப்ப அதிகமாயிடுச்சு. சபையிலிருந்து சிலர் சென்று புதிய சபையை தொடங்குவது, சர்ச்சில் இருக்கிற அந்த விசுவாசிகளை பிரிப்பது, சர்ச்சிலேயே இருந்தாலும் அதே ஆலயத்திலே இருந்தாலும் அங்கேயே குழுக்கள், வாதங்கள். என்னங்க, அவங்க கருத்துக்களின்படி வேற வேற குரூப்ஸா அவங்க செட்டில் ஆவது, பிரிவினையை உண்டாக்குகிற மனப்பான்மை காண்பிக்கிறதே பார்க்கிறோம். ஆமாங்க, கரெக்டு தான். நம்ம பல கருத்துக்கள் கொண்டவங்க தான். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம எல்லாரும் ஒன்றிணைகிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது போல நாம வித்தியாசமா ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஒவ்வொருவர் எதிர்பார்ப்பு வேற, ஒவ்வொருவர் தத்துவங்கள் வேற, பழக்கங்கள் வேறு. ஆனா ஆண்டவருக்குள் வந்த பிறகு நம்ம எல்லாரும் ஏகமாய் ஒன்றா இருக்கணுங்க. கொரிந்து சபையில அநேக விதமான அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையாக உருவாகும் போது ரொம்ப பெரிய, உலகத்திலேயே புகழ் பெற்ற சபையாக இருந்திருக்கணும் இந்த கொரிந்து சபை. ஆமாங்க, எல்லா சபைக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கணும். இந்த கொரிந்திலே கிரேக்கர்கள், ரோமன்ஸ், ஹீப்ரூஸ், யூதர்கள்,
இன்னும் பலவித புறஜாதிகள் அநேகர் இருக்கக்கூடிய பட்டணம் இது. அநேகர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவர்கள் சபையாக சேர்ந்தாங்க. இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல கூட பாருங்க, பலவித தத்துவங்கள், பலவித ஜாதி, மொழி, இன வேறுபாடுகள் இருக்கிற போதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போன பிறகு நம்ம இன்னும் பழைய காரியங்களை, முன்னோர்களின் வீணான வழிபாடுகள், சாம்பிரதாயங்களை விட்டுவிட வேண்டும். நமக்குள் பிரிவினை வரக்கூடாது. பாருங்க, இந்த பிரிவினைகளை உண்டாக்குவது யாரு? பிரிவினைகளை உண்டாக்குகிறவன், வாக்குவாதங்களை உண்டாக்குகிறவன் சாத்தான். அவனுடைய வேலை நம்மை பிரித்து தோற்கடிப்பது. என்னங்க, பரலோகத்திலே கலகம் செய்து அங்கே தூதர்களை பிரித்து விட்டான். 1/3 ஆஃப் த ஏஞ்சல்ஸ் அவனுடைய பக்கம் இழுத்து கீழ்ப்படியாதவர்களாக மாறி பாதாளத்தில் விழுந்துட்டாங்கன்னு வேதத்தில் பார்க்கிறோம். எப்பொழுது இப்படியாக பிசாசு மனிதனை தன்னுடைய கைவசப்படுத்தினானோ, அந்த கணவன் மனைவி இடையே கூட அந்த பிரிவினை காணப்படுது, அந்த வேறுபாடு காணப்படுது. நீர் என்னுடனே இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள்னு சொன்னார் பாருங்க. என் எலும்புகளில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம் என்றவன், நீர் கொடுத்தீர் எனக்கு இந்த ஸ்திரியை என்று ஒரு வேறுபாட்டை காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்த போது அவங்களையும் பிரித்து விட்டான். அவங்க இருவரையும் ஒருவனை ஒருவன் கொள்ளும்படி செய்து விட்டான். அவன் அன்றையிலிருந்து இன்று வரை பிரித்து கொண்டுதான் இருக்கிறான். ஜாதி, குலம், மதம் இருக்கிற இடம், பேதங்கள், யுத்தங்கள். இன்றைக்கு யுத்தங்கள் எதுக்கு சொல்லுங்க? அந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும், இந்த தேசத்துக்கும் அந்த தேசத்துக்கும் யுத்தங்கள். யுத்தங்களாலே எந்த தேசம் நல்லா இருக்குங்க? யுத்தத்தை தொடங்கின தேசமும் பாழாகுது, அந்த யுத்தத்துக்கு தள்ளப்பட்ட தேசமும் நாசமடைந்து விடுது. அங்கேயும் மனுஷங்க மரிக்கிறாங்க, இங்கேயும் மனுஷங்க மரிக்கிறாங்க. அங்கேயும் பாழாக்குதலும் நாசனமும், இங்கேயும் அதே சூழ்நிலை. ஆகவே சாத்தான் பாழாக்குகிறவன், ஏசாண்டவர் சரி செய்கிறவர், ஏசாண்டவர் யூனிட்டி ஒன்று சேர்க்கிறவர், இருதயங்களை ஒன்றிணைக்கிறவர், சாத்தான் பிரிக்கிறவன். இன்றைக்கு சபைகளுக்குள்ள கூட பிசாசு நுழைந்து சர்ச்சஸ்ல இந்த பிரிவினையை கொண்டு வந்ததுனாலதான் எத்தனை வகை சபைகள் இருக்கிறதுங்க. இந்த சர்ச் ஆட்களை அந்த சர்ச்சுக்கு பிடிக்காது, அந்த சர்ச்சுனா இந்த சர்ச்சுக்கு பிடிக்காது என்பது போல இருப்பது எவ்வளவு கொடுமைங்க. நம்ம எல்லாரும் ஒரே தேவனின் பிள்ளைங்க. ஆகவே நமக்குள் வேறு வேறு சபைகள் இருப்பது தவறில்ல. ஒரு முறை ஒரு கிராமத்தில் நான் பிரசங்கிக்கும் போது ஒருத்தர் வந்து, உங்களுக்கு எத்தனை தேவர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டார். எங்களுக்கு ஒரு ஆண்டவர் தாங்க அப்படின்னா, அப்ப ஏன் எங்க ஊர்ல 5-6 சபைகள் இருக்கு, வேற வேற பேர்கள் இருக்கு என்னன்னு கேட்டார். கொஞ்சம் நான் சிந்தித்து, அதாங்க நாங்க எல்லாருமே ஒன்றுதான். ஒரு அப்பாவுக்கு 5 பிள்ளைங்கன்னா அந்த 5 பிள்ளைங்களும் அவர் பிள்ளைங்க தான் தவிர, ஆனாலும் அவங்கள வித்தியாசமா ஐடென்டிஃபை செய்ய வேறு வேறு பெயர்கள் வைப்பாங்க இல்லையா? பெரியவன், சின்னவன், கடைக்குட்டி, அப்படி இப்படின்னு. அது போல நாங்களும் சபை பெயர்கள் வேற வேற இருந்தாலும் நாங்க எல்லாரும் இயேசாண்டவருடைய பிள்ளைகளே என்று நான் பதில் கொடுத்தா, அவர் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி இருந்தா இந்த பாஸ்டர் மீட்டிங் வைக்கும் போதே அந்த பாஸ்டரும் மீட்டிங் வைத்து, அந்த காலத்துல மைக் செட்டு போட்டு வசனம் சொல்லுவாங்க, பெரிய பெரிய கொட்டாய் ஸ்பீக்கர்ஸ் வைத்து, அந்த ஸ்பீக்கர் இந்த சர்ச் பக்கமும் இந்த ஸ்பீக்கர் அந்த சர்ச் பக்கமும் வைத்து, ஒரே நேரத்துல ஏங்க இப்படி அவங்க கத்துக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க, சரி நாங்க கேட்கலாம்னா நடுவில் இருக்கிற நாங்க ரெண்டுமே கேட்க முடியாம இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரிவினைகள் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்டாருங்க. என்ன சொல்லுவது? பிரிக்கப்படுவதனாலே நம்ம பலவீனம் ஆகிறோம், அந்நியர்களுக்கு கேலி ஆகிறோம், சாத்தானுக்கு கொண்டாட்டம் ஆகிறோம். கொரிந்து சபையில அதே பிரிவினையை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 10 சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்க எல்லாரும் ஒரே மனநிலையோடு பேசணும். உங்களில் பிரிவினை இருக்கக்கூடாது, ஏக மனது இருக்க வேண்டும், ஏக யோசனை இருக்க வேண்டும், நீங்க சீர்பொருந்தி இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் நம்ம எல்லாருடைய பேச்சிலும் உண்மை இருந்தா நம்ம எல்லாரும் பேச்சும் ஒன்றாதான் இருக்கும். ஏன்னா உண்மை ஒன்றுதான், பொய்கள் நிறைய இருக்கும்.
பொய்கள் 100 இருக்கும், ஆனா சத்தியம் என்பது ஒன்றுதான். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை பேச வேண்டும் என்றால், எல்லாரும் உண்மையை பேசினால், ஆண்டவரை குறித்து பேசினால், நம்ம ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்பொழுது நமக்குள் ஐக்கியம் இருக்கும். ஆனா நீங்க ஒன்று நான் ஒன்றுன்னு தலைக்கொன்னு சொன்னா அங்கே பிரிவினை உண்டாயிருக்கும். அதனாலே ஆவியானவருடைய காரியங்கள் நடக்காது. இதனால நம்ம பலவீனராகிறோம். இதனால நம்முடைய சத்துரு நம்மை சுலபமாய் தோற்கடிக்கவும் நம்மை விழ செய்யவும் முடியும். அடுத்த வசனம், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் எனக்கு அறிவிக்கப்பட்டது. கலகங்கள் இருக்கு. கலகங்கள் ஏன் வருது? வாக்குவாதம் ஏன் வருது? பேதங்கள், பிரிவினைகள். சாத்தான் வேறுபாடுகளை கொண்டு வருகிறவன், பிரிவினை உண்டாக்குகிறவன், பிளவு உண்டாக்குகிறவன், மனுஷனுக்கும் இடையே பேதங்களை உண்டாக்கி மனுஷரே கொல்லும்படி செய்கிறவன், தீமை செய்யும்படி செய்கிறவன், அழிக்கும்படி செய்கிறவன் என்று நம்ம உணர்ந்தா, இன்றைக்கு பாருங்க, சொந்த கணவன் மனைவி இடையே எவ்வளவு ஒற்றுமை இல்லாத நிலைமை, எவ்வளவா ஒருவருக்கு ஒருவர் ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க பாருங்க. எத்தனை வருஷம் குடும்பம் செய்தாலும் இருவர் இடையே ஒரு மனம் இல்லாததுனாலதான் அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுல வளர்ற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை. டோன்ட் கிவ் ரூம் டு தி டெவில். சாத்தான் எப்பொழுதும் கூட உங்களை பிரித்து வைப்பதற்கு உங்களுக்குள்ள கிசுகிசுக்களை, முணுமுணுப்புகளை கொண்டு வருவான். மனசை கெடுக்கிற விஷயத்தை கொண்டு வருவான். நீங்க தான் பெரியவங்க, அவங்க ஒண்ணும் இல்ல, அல்லது அவங்க உங்களை இப்படி சொன்னாங்க, நீங்க இப்படி சொன்னீங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னு, இப்படி அனாவசியமான கோல்மூட்டிகள் இருப்பாங்க பாருங்க. கோல்மூட்டி இல்லாவிட்டால் சண்டை நின்றுவிடும், வாக்குவாதம் நின்றுவிடும். அந்த கொரிந்து சபையில ஒருவர் சொல்லுகிறாராம், 12, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறாங்க. என்னங்க, ஒருவர் என்னமோ நான் பவுலை சேர்ந்தவர், இன்னொருவர் நான் கேபா அதாவது பேதுருவை சேர்ந்தவர், இன்னொருவர் என்னமோ நான் அப்போலோ, அப்படின்னா அப்போலோ ஒரு நல்ல போதகர், நான் அப்போலோவை சேர்ந்தவன், இன்னொருவர் என்னமோ நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன், இவங்களாம் எனக்கு அவசியமே இல்லை என்று வாக்குவாதம் செய்துட்டு இருந்தா, பவுலு, என்னங்க நீங்க இருக்கிற 10 பேர்ல 4 பிரிவுகள் 3 பிரிவுகள்னு தனித்தனியாயிட்டா என்னங்க செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. ஏன் இன்றைக்கு சபைகள் மூலமா தேவனுடைய காரியங்கள் நடக்கிறதில்லை? சபையில கொயர்ல நிற்கிற எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கிறதா? பலிபீடத்தை ஷேர் செய்கிற எல்லாரிலும் தாழ்மையுள்ள மனதிற்கா? சபைக்கு வருகிற விசுவாசிகள் எல்லாம் ஒரு மனதோடு ஏக சிந்தையாக செபிக்க முடியுதா? இல்லங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் அதற்கு நான் இன்னொரு சபைக்கு போயிடுறேன் என்பது அல்ல. நீங்க இருக்கிற சபைக்காக நீங்க ஜெபிக்கணுங்க. உங்க சகோதரருக்காக ஜெபிங்க, உங்க பாஸ்டருக்காக நீங்க ஜெபிங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மனதை கொண்டு, ஏசாண்டவர் நம்மை நேசிக்கிறவங்களை மட்டும் நேசிக்க சொல்லல, அவங்க நம்மை ஒருவேளை நேசிக்காவிட்டாலும் பகைக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களை நேசிக்க சொன்னார். ஆகவே நம்ம எல்லாரையும் நேசிக்கணும். அவங்க நல்லவங்க கெட்டவங்க, கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க ரொம்ப கெட்டவங்க என்கிற வித்தியாசம் இல்லங்க. எல்லாரும் கிறிஸ்து இல்லாவிட்டா கெட்டவங்க தான். கிறிஸ்துவை கொண்டிருந்தா எல்லாரும் நல்லவங்க தான். கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படும் போது நாம புதிதாக்கப்படுகிறோம். நம்ம சபையில ஐக்கியம் வேணுங்க. இந்த பிரிவினைகளை விட்டுவிடணும். குல வேறுபாடுகள், ஜாதி வேறுபாடுகள், அல்லது நாங்க பினான்சியலா நாங்க பெரியவங்க, நீங்க ஏழைங்க, பணக்காரங்க ஏழைங்கன்னு இப்படிப்பட்ட வேறுபாடுகள் இல்லாம சமநிலை மனதோடு எல்லாரும் சபையாக கூடும்போது ஒருவரை ஒருவர் அன்பு காட்டவும் நற்கிரியை செய்யவும் ஏவுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய ஆலயத்திலே சமத்துவம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சமம். தேவனுக்கு நம்ம எல்லாரும் பிள்ளைகள் தான். நம் எல்லாரையும் தேவன் சகிக்கிறார், மன்னிக்கிறார். ஆகவே நாமும் மற்றவங்களை சகிப்பது, மன்னிப்பது கற்றுக்கொள்ளணும். அதற்கு தான் ஆலயத்துக்கு சென்று நம்ம அட்ஜஸ்ட் ஆவதை கற்றுக்கொள்ளணும். எப்பொழுதும் வீட்டிலே உட்கார்ந்திருந்தா, நீங்களே உங்களை குறித்தே யோசித்துக் கொண்டு உங்க நிலையை நீங்க சொல்லிட்டு இருந்தா
உங்களுடைய மனது அது என்றைக்குமே அது விசாலம் ஆகாதுங்க. உங்க இருதயங்கள் விசாலம் ஆகாது. நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பலவீனங்களை நம்ம அறிவோம், மற்றவங்க பலவீனங்களையும் அவங்க பலன்களையும் அறிவோம், நம்முடைய பலத்தை அறிவோம். நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளுமோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய பிரிவினை கொண்டிருக்கிற உடைந்து போன குடும்பங்களை அன்பினாலே இணைத்து ஐக்கியப்படுத்துவார். ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அற்புதமான காரியங்களை செய்வார். ஆலயத்துக்கு போகும்போது மற்றவங்களை உங்களை விட, உங்க எதிரில் இருக்கிறவங்கள உங்களை விட மேன்மையானவங்களை என்னும்படி வசனம் போதிக்கிறது போல நீங்க சமாதானத்தோடு மற்றவங்களோடு ஒரு மனதோடு ஐக்கியமா இருங்க. சில விஷயங்கள்ல நமக்கு பிரிவினைகள் பேதங்கள் இருக்கும். அது நிமித்தம் நம்ம பகை வைத்து கோபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவரை ஒருவர் சகித்துக் கொண்டு நாம அன்போடு தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தா எல்லா விஷயத்திலும் தேவன் நம்மை பலப்படுத்துவாரு. ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் காரியங்கள் நடக்கும். பேதுரு சிறையில் வைக்கப்பட்ட போது சபை முழுவதும் ஒன்றானாங்க. ஒன்றிணைந்து அவங்க ஊக்கமாக ஜெபித்த போது அற்புதமாய் சிறைச்சாலை திறந்து தேவன் சங்கிலிகளை அறுத்து பேதுருவை பயங்கரமான ரோமன் காலத்து கட்டுப்பாடுகளோடு கூடிய அந்த பிரிசனில் இருந்து தேவன் ஒரு அற்புதம் செய்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தார். பாருங்க, சபை ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும், சங்கிலிகள் அறுக்கப்படும், ராஜ்யங்கள் கட்டப்படும், தேவனுடைய காரியங்கள் உலகம் முழுவதும் பரவும். ஆகவே ஆலயத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆலயத்தில் இருக்கிற குறைவுகளை பார்த்து விமர்சிக்கிறவங்களா இல்ல, நம்ம அவங்களுக்காக ஜெபித்து ஆவியானவருடைய காரியங்களை பார்ப்போம். அப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நிறைவாக அனுபவிக்க முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் ஆண்டவரே தாங்கள் கிறிஸ்தவங்கள் என்று சொல்லியும் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொல்லியும் இன்னும் இருதய சுத்தம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் வெறும் பொழுதுபோக்குக்கும் வழிபாட்டிற்காகவும் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்டவங்களை இன்றைக்கு விசேஷமா சந்திங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை கேட்டு நாங்க சீர்திருத்துகையில எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் ஸ்திரப்படவும் ஆண்டவரே, எங்களுடைய சபை, எங்களுடைய ஊரு, எங்க ஜாதி என்கிற குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுவித்து நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்கெங்கே எப்படிப்பட்ட ஆராதனைகள் நடக்கிறதோ அந்தந்த ஆராதனையிலே நீர் இருக்கிறீர் என்று, ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர் இருக்கிறீர் என்று, எல்லா மொழியிலும் எல்லா தேசத்தாரின் நடுவிலும் நீர் இருக்கிறீர் என்று விசுவாசிக்க ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஆலயத்துக்கு சென்று ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் 8939801234க்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஆலயத்துக்கு போகும்போது நீங்க ஒரு மனதோடு ஐக்கியமா உடன் சகோதர சகோதரிகளை வாழ்த்துங்க, கிரீட் பண்ணுங்க, அவங்கள நலம் விசாரிங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேளுங்க. மற்றும் உங்க பாஸ்டருக்காக, உங்க தேவ ஊழியர்களுக்காக ஜெபிங்க. தேவனுடைய அற்புத ஆச்சரியமான காரியங்களை நம்ம பார்க்க முடியுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு கல்வரி சபையில நடக்கிற தமிழ் ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். நீங்க உங்களுடைய சபை ஆராதனைக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்க நேரம் கிடைக்கும் போது இதை பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.